வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlogல மீட் பண்றோம். ஸோ இன்னைக்கு ஈசிஆர்ல ஒரு மூவியும் அண்ட் ஒரு லஞ்ச் டேவும் வந்து எப்படி போகுதுன்னு வந்து இந்த வீடியோல போய் பார்ப்பீங்க. எஸ், நம்ம வந்து வாரணம் ஆயிரம் ரீரிலீஸ் தான் போயிருந்தோம். இதுல பாட்டு பாடிட்டு நல்லா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆடியோ இல்லாம ரொம்ப மோசமா தான் இருக்கும், என்னடா இப்படி ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால போட முடியாது, காப்பிரைட் இஷ்யூஸ்னால வந்துடும். ஸோ அதனால ஜஸ்ட் நீங்க வந்து டான்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க, நான் வேற ஏதாவது மியூசிக் போடுறேன். ஸோ இதுல வந்து அஞ்சலா சாங்க்கு நம்ம போய் ஃப்ரண்ட்ல ஆடிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப செம ஹாப்பியா இருந்துச்சு. லைக் ரொம்ப நாள் கழிச்சு இது தான் செகண்ட் டைமே இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுறது. ஆனா ஃப்ரண்ட்ல ஆடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஹாப்பியா நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ரீரிலீஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க போய் ட்ரை பண்ணலாம். எஸ், இது வந்து தியேட்டருக்கு வெளியில பார்க்கிங் வந்து 25-50 rupees சார்ஜ் பண்றாங்க. இட்ஸ் லைக் 2 வீலருக்கு. ஸோ பார்க்கிங் ஸ்பேஸ் எந்த ப்ராப்ளம் இல்லை. இதுதான் என் ஃப்ரெண்ட் நிஹாரிகா. Yesterday you bought No. I bought in Pondicherry. Yes, இந்த ட்ரெஸ் நான் பாண்டிச்சேரியில வாங்கியிருந்தேன். அண்ட் ஜாக்கெட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்ல வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எஸ், இவங்க தான் நம்ம டீம். ஸோ அடுத்து லஞ்ச் எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ நம்மளும் வந்து வீடியோ எடுத்துட்டோம். ஃபைனலி நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் டிசைட் பண்ணியாச்சு. டெல்லி டாபா அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே அந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, என்ட்ரன்ஸ்லேயே இன்னும் 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. என் ஃப்ரெண்டும் அங்கே போயிட்டு மாற்றி ரெஸ்டாரண்ட்டில் போய்லாம் புக் பண்ணி காமெடி ஆயிடுச்சு. நீங்கள் போகிறீங்கன்னா டெல்லி டாபா வந்து உள்ளே இருக்குது. நம்ம போனோம் இல்லையா தேட்டர், விஜய் பார்க் மல்டிப்ளெக்ஸ். எஸ், அதான் தேட்டர் நேம். அங்கேருந்து ஒரு 2 kilometers டிஸ்டன்ஸ்குள்ளே தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. எஸ், என்ட்ரன்ஸே வந்து பிரைட்டாக கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. உள்ளே என்டர் ஆனோடனே இந்த மாதிரி சூப்பர் வியூ. எப்பயுமே ரெஸ்டாரண்ட்ஸ், யூஷுவல் ரெஸ்டாரண்ட்ஸ் போய் இந்த மாதிரி போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதோட பிரைஸ் டீடைல்ஸ், என்னென்ன மெனு இருக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோல போக போக உங்க கூட ஷேர் பண்றேன். எஸ், லெஃப்ட்ல வந்து இந்த மாதிரி பல்லவி பார்ட்டி ஹால் அப்படின்னு வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெஸ்டாரண்டோட டைப் தான் இங்க இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு நான் சொல்லலை. இது வந்து அக்கரை பீச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈசிஆர்ல தேடினா கிடைக்கும். அங்கதான் வந்து இது இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஈஞ்சம்பாக்கம் ஜஸ்ட் ஈசிஆர் ரோட்ல தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. நீங்க போனா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பட் பிரைஸ் வந்து யூஷுவல் பிரைஸ் விட கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து இங்க போய் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். உட்காந்துடலாமா? இது தமிழ் ஒன்றிலாம் ஒரிஜினல். ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் நீங்கள் ப்ரெஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆம்பியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து இங்கே பேசுறதுக்கு. அண்ட் டேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாயினும் பண்ணி கொடுத்தாங்க. நமக்கு எங்கே வேணுமோ வந்து அங்கே உட்காந்துக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ பேசிக்லி இந்த ஹோட்டல் வந்து நிறைய நார்த் இந்தியன் தந்தூரி, சீ ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருக்கும். எஸ், அந்த போர்டு பார்த்தா நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து மெனு. ஸோ நீங்கள் வந்து மெனுவை பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் நான் வந்து பேசிக்காக சொல்லிடுறேன். பிரியாணிஸ்லாம் வந்து அரௌண்ட் 300 அப்படி இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ்லாம் 250+ ரேஞ்சில் இருந்துச்சு. நான் ஐட்டம்ஸ்லாம் வந்து 60 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதை தவிர்த்து மெனு டெசர்ட் ஐட்டம் வந்து குட்டியாக பார்த்துருப்பீங்க. பட் அங்கே வந்து எல்லா டெசர்ட் ஐட்டமும் லைக் மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொண்டு வருவாங்க. அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம் கொஞ்ச நேரத்தையே நம்மளுக்கு வந்து. ஸோ இது வந்து சிக்கன் தண்டூரி கூட மின்ட் சட்னி கொடுத்துருந்தாங்க. அண்ட் மயோனிஸ் நம்ம கேட்டால் அதுவும் கொடுப்பாங்க, காஸ்ட்லாம் கிடையாது. அண்ட் இது வந்து ஹனி சிக்கன் நினைக்கிறேன் கைஸ். சில ஐட்டம் நான் எடுக்கவே மறந்துட்டேன் கைஸ் வீடியோ. எஸ், இது வந்து சிக்கன் 65 மீது 2 பீஸ் தான் நல்லா காட்ட முடிச்சிச்சு. ஐம் சாரி. அண்ட் வந்து நான் அண்ட் சைடிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இன்னொன்று வந்து பட்டர் சிக்கன், இன்னொன்று வந்து ஸ்பைசி சிக்கன். நான் வந்து நேம் தெரிஞ்சா இங்கே லீவ் பண்ணேன். அண்ட் நம்ம பிரியாணியும் வந்துச்சு. நல்ல குவான்டிட்டியில் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து கத்திரிக்காய் தரல, பட் இந்த கிரேவி சரி யூஸ் பண்ணி சாப்பிடலாம். ரியலி டேஸ்டி தான். அண்ட் இதை தவிர்த்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து இங்கே ட்ரை பண்ணியிருந்தாங்க. லைக் ஷெஸ்வான் நூடுல்ஸ் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஐட்டம் வந்து இங்கே வருது இல்லை. இங்கே பெஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும்னா இந்த பட்டர் நான், இந்த கிரேவிஸ்லாம் வந்து இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் போகணும்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்டார்டர்ஸும் பிரியாணி இதுவும் வந்து ரியலி வர்த் இட். அண்ட் இது வந்து சிக்கன் லாலிபாப் எல்லாமே வந்து லெக் பீஸா கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் 6 pieces வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க ஒரு செமி கிரேவி ஃபார்மேட்ல. ஸோ சாப்பிட்டு நம்ம வந்து சுற்றி பிளேஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண வந்துட்டோம். எஸ், இந்த குட்டி குட்டி ஹட்ஸ்லாம் வந்து பிரைட் கலர்ஸ்ல சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நான் ஏன் இங்கே பேசுறது கட் பண்ணிட்டேன் அப்படின்னா பின்னாடி மியூசிக் ஓடிட்டே இருந்துச்சு அந்த தாபால. அது நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், உள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. சமைச்சு வச்ச ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து வச்சிருந்தாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் டெக்கரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
பட் இந்த எல்லா பிளேஸும் வந்து நின்று நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எல்லோ, கிரீன், பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதா வச்சிருந்தாங்க. ஸோ நார்த் முடிச்சாச்சு, அடுத்து சவுத் வந்தோம். ஸோ சவுத்ல வந்து நம்ம குட்டி செட்டப் இருந்துச்சு. மேபி நீங்க ப்ரேயரா சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா மோஸ்டா ஈவினிங் டைம்ஸ்ல வந்து இங்க டெக்கரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளா இருந்துச்சு, மேல ஃபேன் வச்சிருந்தாங்க, மற்றபடி இங்க வந்து வேற எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஒரு நல்ல பிளேஸ் நினைக்கிறேன். இந்த காட்டில், இந்த ஹட் கிட்ட நான் அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பேக் வந்து நான் ஸ்பர்ல வாங்கியிருந்தேன். அதோட வீடியோ நான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் செக் பண்ணலாம், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸ்பர்ல வந்து நல்ல நல்ல ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸில் வந்து கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஈஸ்ட் கைஸ். ஸோ ஈஸ்ட்லேயும் வந்து சிம்பிள் அதே மாதிரி ஒரு செட்டப் தான் இருந்துச்சு. அண்ட் இதுதான் நான் சொல்லியிருந்தேன், இந்த பார்ட்டி ஹால்ஸ்க்கு ஒரு வேலை இது யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சேர்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எஸ், இங்கே வந்து ஒரு மிரர் கொடுத்துருந்தாங்க. இவங்க தான் வந்து நிஹாரிகா நம்மளை வந்து வீடியோ அப்போலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த வெஸ்ட் ஹட் யாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். எஸ், இங்கே வந்து நாங்கள் ரீல்ஸ் வந்து எடுத்துருந்தோம். நல்லா வந்திருந்தது. ஒரு மாதிரி பாப்பி கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. உள்ள ஆஸ் யூஷுவல் வந்து இது லாக்காக இருந்துச்சு. ஐ திங்க் உள்ள பெருசாக எதுவும் இல்லை. இங்கே வெளியில் இந்த இடத்துல நின்றுட்டு நாங்கள் வந்து ரீல்ஸ் ஷூட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு சைடில் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கார்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ், இந்த கார்ட்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா இங்கே சென்டரில் ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு guys. ஸோ நீங்கள் எதாவது பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபேமிலியோட கூட நீங்கள் வரலாம். நீங்கள் பெரிய ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு எனக்கு தெரிஞ்சு சொன்னால் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்க ஒரு பர்சனே வந்து நம்ம வீடியோலாம் எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நன்றி. பெல் பட்டன், எஸ், பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. ஸோ இப்படி தான் எங்கள் டே வந்து ரொம்ப அமேசிங்காக போச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீட் யூ அனதர் வீடியோ. பாய்.